வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு ஒன் டே ட்ரிப் தாங்க பிளான் பண்ணியிருக்கோம். பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டில் இருக்க ஏலகிரி மலைக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். முக்கியமாக ஏலகிரி மலை மேலே இருக்க ஏர் தெங்கக்கோட்டை அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தாங்க பார்க்க போகிறோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பெங்களூர் வந்து கிளம்பிடுங்க. இல்லை அப்படின்னா சிக்னல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடுது, பயங்கர டிராஃபிக் ஆகிடுது. அப்புறம் டிராஃபிக்கில் மாட்டினீங்க, பார்டரை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே இந்தோ இப்படி தான் விடிஞ்சிடும். ஏலகிரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ரோட்லேயே ஆடு மாடுங்க குரங்குங்கெல்லாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து தாங்க கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணணும். செம்மையாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறக்கு வியூலாம். நம்ம இன்னும் மேலேயே போகல, பட் இங்கேருந்து பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குது. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டேர்னிங்லாம் இங்கே நிறையா இருக்கும் போலங்க. ஆல்மோஸ்ட் 20 இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணுறப்போ, முக்கியமாக மேலே போகிறப்போ கொஞ்சம் பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக போகணுங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் பெரிய பெரிய வண்டிங்கெலாம் வந்துட்டு இருக்கிறப்போ அவங்க கீழே போகிறவங்க சடனாக பிரேக் போட்டும் வர முடியாது. அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வருவாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம தான் கொஞ்சம் பார்த்து வழி விட்டு போகணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய லாரிலாம் வந்துட்டுருக்குன்னு. ஒரு 2 கிலோமீட்டரு கம்மியாக காமிக்கிறது. இந்த ஷார்ட் ரூட்டில் போகலான்னு வந்தால் இது என்னடானா ஊருக்குள்ளே பூந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு மெயின் ரோட்லேயே போயிருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கலாமோ. கூகுள் மேப்பை நம்பி வந்ததுக்கு இந்த காடு மலையெல்லாம் வண்டி ஓட்ட வைக்குதே. வழி இருக்கா, லெஃப்டா ரைட்டா எப்படி போகிறது? ஐயையோ, நல்லா இருக்க ரோட்லேயே நான் கொஞ்சம் சுமாராக தான் பைக் ஓட்டுவேன். இப்படி காடு மலையெல்லாம் ஓட்ட வச்சா இப்படி. அது இல்லாமல் கொஞ்சம் சறுக்கெல்லாம் ஜல்லியெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்களா, அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பயமாக இருக்குது. உருந்தடிச்சு வாயு பல்லெல்லாம் உடஞ்சிச்சுன்னா. ஹெல்மெட் போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் எதுக்கு ரிஸ்க்கு, ஸ்லோவாகவே போவோம். வந்தாச்சு ஃபைனலி வந்தாச்சுங்க. நம்ம தேடி வந்த பிளேஸுக்கு முன்னாடி ஏதோ பைக் பார்க்கிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. போய் வண்டி நிப்பாட்டிட்டு வருவோம். டிக்கெட் எடுக்க சொல்கிறாங்க வர. ஏஆர் தெங்கக்கோட்டை மன்னாதி மன்னர் வருகிற கேட்டை துறங்க காவலரே. 1000 யானைகள் முழங்க, ஆயிரக்கணக்கான காவலர்கள் கத்தி கம்போடு வரவேற்க. என்னப்பா இவ்வளோ மக்கள் கூடி குமிஞ்சு கிடக்குறாங்க நம்மளை வரவேற்கிறதுக்கு. பாவம் 2 ஜீவனுங்க மட்டும் அங்கே சுற்றிட்டு இருக்குங்க. இன்னும் ஒருத்தனையும் காணோம். ஆடாடா, நல்லதாப்பா இருக்கு. உள்ள எங்கேயோ வெல்கம் ட்ரிங்க் தரேன்னு சொன்னாங்க, எங்கேன்னு தெரியல. இந்த பக்கம் போய் பார்ப்போம். நம்ம கொடுத்த 350 ஓவா டிக்கெட்டுக்கு ஒரு 90 ml லெமன் ஜூஸுங்க. என்ன 2 மங்கையர்களை சிலையாக நிற்க வச்சுருக்காங்க. மன்னர்களோட அந்த புறத்துக்கு போகிற வழியோ. நம்மளும் போய் பார்ப்போம். எங்கே போகிறது, லெஃப்டா ரைட்டா? அந்த புறத்து மகாராணி, வேர் ஆர் யூ? அடேங்க அப்பா, இந்த மன்னர்கள்லாம் வாழ்ந்த அரண்மனை வீடு மாதிரி அப்படியே கட்டி வச்சுருக்கிறானுங்களே. அரண்மனைன்னு சொல்ல வந்தால் ஞாபகம் வருது, இந்த அருந்ததி படத்தில் வர கந்தர்வ கோட்டை மாதிரியே இருக்குல்ல கொஞ்சம் லுக்கு. இருங்க, உங்களுக்கு ஃபுல் வியூவும் காமிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஃபேமிலி கூட்டு வந்தாலும் இல்லை சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்தாலும் கூட அவங்க விளையாடுறதுக்குன்னு தனி இடம் கூட இங்கே இருக்குங்க. பரவாயில்ல. எவ்வளோ அழகாக க்ளீனாக ஒரு ஸ்ட்ரீட்டு மாதிரியே பண்ணியிருக்காங்கல்ல. ஆக்சுவலி இதெல்லாம் ஹோட்டல்ஸுங்க. ஹோட்டல்ஸ் மாதிரி தான். ரூம்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். கீழே மேலே எல்லாமே ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. படையப்பா ஊஞ்சல். நம்ம என்ன ஸ்டே பண்ண வந்தோம், வேடிக்கை பார்க்க தானே வந்தோம், ஆடுவோம். எதுக்கு ரொம்ப வேணாம். எவனாச்சும் உள்ளே ஸ்டே பண்ணிகிட்டு இருந்து எவன்டாவை வெளியே ஆடுறவன் வர போகிறாங்க.
அந்த காலத்தில் இருக்க ஒரு அக்ரகார தெரு மாதிரியே ஒரு ரூம் செட்டப் பண்ணியிருக்காங்கங்க. இருங்க அவங்க ஃபுல் வியூ காமிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மல்ல, ஏதோ அந்த காலத்துக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்க. ஹலோ அங்கிள்ஸ் ஆண்டி, சாத்தில் இருக்கீங்களா? கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. யோ என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க? என் தலைவனை தலைகளாக கவுத்து வச்சுருக்கீங்க. அட பாவிகளா, தலைகளாக யோகாசனம் பண்ணுறாப்புலப்பா. இது ஒரு டெம்பிளே இல்லைங்க, வெளியே இருந்து பார்க்க தான் டெம்பிள். உள்ளே வந்து பார்த்தா மியூசியம். அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வச்சுருக்காங்கங்க. கிருஷ்ணாவோட செலவுன்னு வச்சுருக்காங்கங்க செம்மையாக. கிருஷ்ணா கவலைப்படாதீங்க, நானும் வரேன். எவ்வளோ நாள் தனியாக புல்லாங்குழல் வாசிப்பீங்க, ஏதோ சேர்ந்து வாசிப்போம். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு, கிளம்புவோம். மிக்க நன்றி காவலரே, சென்று வருகிறோம். அவ்வளோதாங்க, ஏறு தங்க கோட்டையை சுற்றி பார்த்தாச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவுடன் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்